தொடர்ந்து மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உக்ரைன் மீதான போரின் 1000வது நாளை குறிக்கும் வகையில் அணு ஆயுதங்களை பரந்தளவில் பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. ரஷ்யாவின் இலக்குகளை தாக்க தொலைதூர ஏவுகணைகளுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருந்த நிலையில் அணு ஆயுதங்களை பரந்தளவில் பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். நாட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அண்டை நாடான ரஷ்யா மீது கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் நிதி உதவி மற்றும் ஆயுத உதவி அளித்து வருவதால் உக்ரைனும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. தொடர்ந்து இதன் காரணமாக இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் என்பது 2 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஏவுகணை மற்றும் அணு ஆயுத உதவியை வழங்கி வருவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் முன்னதாக தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசாங்கம் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவினும் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருந்தது. இதையடுத்து வரும் நாட்களில் உக்ரைன் முதன்முறையாக ரஷ்யா மீது தொலைதூர தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. அதாவது எல்லை பகுதியில் இருந்து தொலைதூரத்தில் இருக்கும் ரஷ்ய ராணுவ பகுதிகளின் மீது தாக்குதல் நடத்த வகை செய்ய அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பல மாதங்களாக வேண்டுகோள் விடுத்து வந்தார். இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யாவின் இலக்குகளை தாக்க தொலைதூர ஏவுகணைகளுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருந்த நிலையில் இப்போது ரஷ்யா இதற்கு பதிலடி அளித்திருக்கிறது. அதன்படி உக்ரைன் மீதான போரின் 1000வது நாளை குறிக்கும் வகையில் அணு ஆயுதங்களை பரந்தளவில் பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.